ஜெயந்தி அவசர அவசரமா வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உறுத்தலா எல்லாருக்கும் இருக்கு. இதை பத்தி நம்ம நேத்தும் சொல்லியிருந்தோம். அதாவது வந்து உங்க அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாடி ஷேம் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலும் கூட ஈக்குவலாவே அந்த ஜெயந்தி வீம்புக்கு தான் கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்க, அவசரத்துக்காக ட்ரை பண்றாங்க, தன்னுடைய கணவருக்கு மேல இருக்க ஒரு ஈகோல இதை ட்ரை பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதனால தான் அந்த கதையை ஆரம்பிச்சதுலேயே முடிஞ்சிட போகுது. ஆனா இதுல வானதி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாண்டியனுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட புரிய வர மாதிரியும் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ பேசாலும் சேரன் இல்லை இந்த கல்யாணத்தை வந்து என்கேஜ்மெண்ட் நடந்தே தீருங்கிற முடிவில் இருக்காரு. அப்புறம் தான் பாண்டியன் கல்யாணம்லாம் பேசுகிறேன். பாண்டியன் கல்யாணத்துக்காக தான் அதை பண்ணுறீங்களான்னு கேட்கறதெல்லாம் வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சுல. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதை பற்றி நம்ம எதுவும் பேசலாம்னா அண்ணன் ஒரு முடிவாக இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்க்கு அப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வேணுனே வந்து இப்போ இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவர் இவங்க தனியாக வந்து நான் இனிமேல் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போக மாட்டேன், நான் பைக்கில் போய்க்கிறேன்னு இவங்க பைக் எடுத்து போகிறாங்க. இவர் தனியாக வண்டியில் கூட போகிறாரு. அவங்க பைக்கில் ஏதோ பிரச்சனை மக்கராகி நின்றுடுது. சரி ஓகே வாங்க பட்டறை கூட்டு போவோம் அப்படின்னா, நான் வண்டி வாங்கியிருக்கீங்க பாருங்கள் வண்டி அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டே அங்கே போகிறாங்க. ஏமா அந்த பையன் வண்டி வாங்கி கொடுத்ததுக்கே காசு எங்கேருந்து வந்துச்சு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓசியில் வந்த வண்டிக்கு வந்து இப்போ குறை வேற இவங்க நேராக கிளம்பி இதுக்கப்புறம் வண்டி வேணாம் நானே வாங்கிக்கிறேங்கிறாங்க. ஏன் இந்த வண்டி காசே கொடுக்க வேண்டியதானே, அவங்களுக்கு சம்பளம் வந்துருமோல்ல, அதை கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ நேராக இப்போ வந்து கடைக்கு போனால் அங்கே அதுக்குள்ளார வானதி கிட்டக்க பாண்டியன் புழம்பிக்கிட்டு இருந்தா கல்யாணம் தான் தெரியுதானே, கல்யாணம் தான் நல்லது தானே தான் கல்யாணத்துக்காக அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வானதி. அங்கே போய் எல்லாரும் பேசும்பொழுதும் இதே விஷயத்த வானதி திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஏன் எல்லாரும் ஓவராக பண்ணுறீங்க, அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்றை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லவ் மேரேஜ் நடந்த மாதிரி அவருக்கும் பிடிச்சிரு, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அது சரியா இல்லையாங்கிறது வேற. கல்யாணமே நடக்காமல் இருக்கிறதுக்கு கல்யாணம் நடந்தப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்க போகிறோம். சும்மா எல்லாரும் இப்படி சொல்லாதீங்க, முதல்ல அவங்க கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே பாண்டியனுக்கு உறுத்துது. இந்த வானதி புள்ள எதையோ ஒன்று மனசில் வச்சு தான் பேசுது அப்படின்ட்டு. ஆனால் வானதி சொல்லி தான் அந்த கல்யாணம் நடக்குதாங்கிறது தெரிய வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் கோவப்பட போகிறாரு இந்த பக்கம் பாண்டியன். எப்படியோ ஆனால் வந்து அங்கே போனதுக்கப்புறமா ஜெயந்தி என்னுடைய முன்னாள் கணவரே திருப்பி வந்து கூப்பிட்டாரு, அதனால் நான் வந்து அந்த பக்கம் தான் நாங்கள் ஒன்றா இருக்க போகிறோம் நாங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ல போகிறாங்க. இது ஒரு ட்விஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் சந்தா சேரன் தான் சரியான ஜோடியாக இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.